இந்த நாளில எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம மையப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கோம். எல்லாம் பைபிள் முடியலாமா? சரி. அந்த வாரத்தில் இருந்து வெளிச்சத்திற்கு என்ற தலைப்புல நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கோம். என்ன தலைப்பு? அந்த காலத்தில் இருந்து வெளிச்சம். அந்த காலம் தான் நமக்கு தெரியும், இருட்டு, இதுதான் அந்த காலம். வெளிச்சம் என்றால் நாம் சொல்ல தேவையில்லை. சரி, கவனிங்க. இந்த எபேசியருக்கு எழுதின நிருபம் கிபி 60லிருந்து 63க்குள்ளாக பவுல் இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த நிருபத்தை எபேசியருக்கு பவுல் எழுதுகிறார். இந்த எபேசு சபையை உருவாக்கினவர் யாரானா பவுல் தான். இந்த எபேசு சபையை உருவாக்குகிறார். எபேசு சபையை உருவாக்கினது மாத்திரமல்ல, எபேசு சபையில சீடர்களை ஏற்படுத்தி அந்த சீடர்கள் வாயிலாக இந்த ஊழியத்தை பவுல் என்ன பண்ணா தீமோத்தேயுடைய கையில இந்த ஊழியத்தை கொடுக்கிறார். எபேசு சபை ஸ்தாபிக்கப்பட்டு 10 ஆண்டுகளுக்கு பிறகு ரோம் பட்டணத்துல முதல் பவுல் சிறை இருந்த நாட்கள்ல தான் இந்த எபேசு நிருபத்தை பவுல் எழுதுகிறார். எப்போதுமே நம்ம வரக்கூடிய உபத்திரவங்கள், நம்ம வரக்கூடிய கஷ்டங்கள், நமக்கு வரக்கூடிய சிறை இருப்புகள் நம்மை சிங்காரத்திற்கு கொண்டு போகும். அது சிங்காசனத்திற்கு நம்மை கொண்டு போகும். உபத்திரவங்கள், சிறை இருப்பு இல்லை என்றால் சிங்காசனத்தை நம்மால் பெற்றுக் கொள்ள முடியாது. பாடுகளை நாம் அனுபவிக்காவிட்டால் நம்ம பலனை நம்மால பெற்றுக் கொள்ள முடியாது. நல்ல கவனிக்கணும். இந்த எபேசியர் புத்தகத்துடைய கருத்து என்ன அப்படின்னா 6 அதிகாரங்கள் இந்த புத்தகத்துல அடங்கி இருக்கிறது. இந்த 6 அதிகாரத்தையும் 6 விதமான பழங்களுக்கு நாம் ஒப்பிடலாம். இந்த 6 விதமான பழங்களை எடுத்து அது அப்படியே ஒரு மிக்ஸில போட்டு அரைச்சி ஒரு டம்ளர்ல ஜூஸ் குடிச்சா எப்படி இருக்குமோ அதே வண்ணமாகத்தான் இந்த 6 அதிகாரத்துக்குள்ள இருக்கிற சத்தியத்தை நம்ம சுருக்கமான முறையில இந்த சத்தியத்தை நாம் கேட்க இருக்கோம். எபேசுடைய நிருபத்துடைய நோக்கம் என்னன்னா, ஒரு மனிதனை அடிமட்டத்தில் இருந்து ஆண்டவர் எப்படி உன்னதமான அனுபவத்திற்கு கொண்டு வருகிறார் என்பதைத்தான் இந்த எபேசிய நிருபம் நமக்கு காண்பிக்கிறது. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு பிச்சைக்காரன் எடுத்துக்கொள்ளுங்களேன். தாடி வச்சுக்கிட்டு தலைமுடியெல்லாம் வெட்டாம கிழிஞ்ச ஆடைகளை உடுத்தி கொண்டு ஒரு நடுத்தருவுல குப்பையில மண்ணுல அந்த இடத்துல இருந்து ஒருத்தர் பிச்சை எடுக்கிற ஒரு மனிதனை கூட்டிட்டு வந்து அவருடைய முடியெல்லாம் வெட்டி தாடியெல்லாம் அவருக்கு சுத்தரிக்க எடுத்து அழுக்கு ஆடைகளை கயட்டி அவரை குளிப்பாட்டி புது டிரெஸ் போட்டு அவரை கொண்டு போய் சிங்காசனத்துல கோல் கொடுத்து உட்கார வச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதே மாதிரிதான் இந்த எபேசு நிருபம் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தவங்களை, இருளை அதிகாரத்துக்குள் இருந்த மக்களை ஆண்டவர் எப்படி ஒரு உன்னதமான அனுபவத்துக்குள்ள கொண்டு போகிறார் என்பதைத்தான் இந்த எபேசிய நிருபம் நமக்கு காட்டுகிறார். பைபிள் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் அடிமட்டத்தில் இருந்தவங்க எல்லாம் உயரமான ஸ்தானத்திலே ஆண்டவர் கொண்டு போயிருக்கிறார். சவுல் ஒரு கழுதையை தேடி வந்து மனுஷன், ஆனா அவனை ஆண்டவர் ராஜாவாய் சிங்காசனத்திலே உட்கார வைத்தார். தாவீது ஆடு மேய்க்கிற ஒரு மனிதன், தன் குடும்பத்தால் மறக்கப்பட்டவர், தன் குடும்பத்தால் இது மாதிரி ஒரு நபர் இருக்கிறாங்க என்று எண்ண முடியாத அளவுக்கு அவர் தன் குடும்பத்தாரால் மறக்கப்பட்டிருந்தார். ஆனா அப்பேற்பட்ட மறக்கப்பட்ட அந்த தாவீதைத்தான் ஆண்டவர் சிங்காசனத்திலே உட்கார வைத்தார். எரேமியா என்கிற சாலமோனுடைய வேலைக்காரன். ஆனா இப்பேற்பட்ட இந்த வேலைக்காரனை 10 கோத்திரங்களுக்கு ராஜாவாக ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். அப்ப நம்முடைய ஆண்டவர் யார்? எப்படிப்பட்டவர்? தாழ்மையின் அடிவாரத்திலிருந்து சிங்காசனத்துக்கு கொண்டு போகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அதனால நான் தாழ்மையில தான் இருக்கணுமா அப்படி யாரும் யோசித்து விடுங்க. தாழ்மையோடு என் வாழ்க்கை முடிஞ்சிருமா? எப்போது சிங்காசனத்துடைய அனுபவத்துக்கு நான் கடந்து போவேன், எப்போது உயர்ந்த அனுபவத்துக்கு என் வாழ்க்கை வருமா என்ற கேள்வியை நமக்குள் வைக்க கூடாது. நம்முடைய ஆண்டவர் தாழ்மையில் இருக்கிறவனை சிங்காசனத்திலே உட்கார வைக்கிறார். குப்பையில் இருந்தவனை கோபுரத்துல உட்கார வைக்கக்கூடியவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஒரு வழிகள் அடைபடலாம், பல வழிகளை நமக்காக திறந்து நமக்கு உண்டான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். சரி, குறிப்பாய் இந்த எபேசு சபையார் ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்க அத
இந்த பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. இது எபேசு சபைக்கு மட்டுமல்ல, நம் எல்லாருக்குமே இந்த சம்பவம் பொருத்தமானது. குறிப்பாய் ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 விதமான காலங்கள் உண்டு. ஒன்று கடந்த காலம். கடந்த காலத்துல எப்படி இருந்திருப்போம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். என் பேச்சு எப்படி இருந்திருக்கும், நான் எப்படி பழகி இருப்பேன், என் வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, என் வழிபாட்டு முறை எப்படி இருந்தது, எல்லாருக்குமே தெரியும். கடந்த கால வாழ்க்கை நமக்கு அருவருப்பான ஒரு வாழ்க்கையா இருந்தது, நமக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையா இருந்தது. ஆனால் இப்போது நிகழ்கால வாழ்க்கையில கடவுள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். வருங்கால வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்குள்ள எப்படி இருப்போம், எந்த நிலைமையில் இருப்போம், நாம் அதை அறிவோம். அப்ப ஒவ்வொரு மனிதனுக்கும் 3 விதமான காலங்கள் உண்டு. கடந்த காலம் உண்டு, நிகழ்காலம் உண்டு, வருங்காலம். அதே மாதிரி இது எபேசு சபைக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கிறது. என்ன கடந்த காலம் என்று சொன்னால் கவனிக்கலாம். முதல்ல இந்த பைபிள் சொல்லி எபேசு 2:1 அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் அவர்கள் மரித்தவர்களால் இருந்தார்கள். எங்க மரிச்சிருந்தாங்க? எபேசில் இருக்கிற மக்கள் கடந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தார்கள். சரி, அக்கிரமம்னா என்ன, பாவம்னா என்ன? கவனிக்க. அக்கிரமம் என்பது ஒழுங்கை மீறி நமக்கு நியமிக்கப்பட்ட நெறிமுறைகளை வழிமுறைகளை வேண்டுமென்றே இது தவறு என்று தெரிந்தும் அந்த ஒழுங்கை நாம மீறி தவறு செய்கிறோமே, அதற்கு பேர் தான் அக்கிரமம். கவனிங்க, சில சொல்லுவோம் பாருங்க, தெரிஞ்சே நம் பிள்ளைய எப்படி பண்றான் பாருங்க. நிறைய மனைவி கிட்ட கரணை பார்த்து திட்டுவாங்க பாருங்க, எல்லாரும் தெரிஞ்சே இருமாப்பா பண்றான் பாருங்க, அக்கிரமக்காரன் அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அப்ப அக்கிரமம் என்றால் நமக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு ஒழுங்கை, அந்த ஒழுங்கை நாம் மீறி வேண்டுமென்றே தவறு செய்கிறோமே, இதற்கு பேர் தான் அக்கிரமம். இயேசு சொன்னார் மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில், அக்கிரமக்காரரே, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் உங்களை அறியேன். பிதாவின் சித்தம் இதுதான் செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சோம், செய்ய வேண்டியதை விட்டு செய்யாமல் அவர்கள் செய்ததினால ஆண்டவர் அவங்களுக்கு சொல்றார், உங்களுக்கு இதுதான் செய்யணும்னு சொல்லி தெரியல, இதுதான் உனக்கு நியமிக்கப்பட்ட ஊழியம் தெரியல, அதை விட்டுட்டு நீ நெறி தவறி ஊழியம் செய்கிறாரே அக்கிரமக்காரனே என்று அங்கே சொல்றார். இரண்டாவது, பாவம் என்றால் என்ன அப்படின்னா கவனிங்க, பாவம் என்றாலே வசனத்தை மீறி எதையெல்லாம் நாம் செய்கிறோமோ அது எல்லாமே வேதத்தின்படி அது பாவமாக இருக்கிறது. பைபிள் சொல்லி வசனத்தை மீறுவதே, கற்பனைகளை மீறுவதே பாவம். வேதம் சொல்லி கர்த்தருடைய கற்பனைகள், கர்த்தருடைய வசனங்கள் தான் கற்பனைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப பாவம் என்றால் என்ன? நான் எதை செய்ய வேண்டும் என்று கடவுள் எனக்கு நியமித்தாரோ அதை நான் செய்யாம விட்டிருந்தோம், எதை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் எனக்கு தடை விதித்திருக்கிறாரோ அதை நான் செய்வதும் வேதத்தின்படி அது பாவம். கவனிங்க, அப்ப பாவம் என்பது எனக்கு செய்யும்படியாய் கடவுள் எதை நியமித்திருக்கிறாரோ. கவனிங்க, நம்ம எல்லாருக்குமே இதை செய்யணும் என்ற ஒரு ஒழுங்க கடவுள் நமக்கு பைபிள் வைத்திருக்கிறார். நியாயப்பிரமாணத்துல 613 நியாயப்பிரமாணத்துல சிலதை செய்ய வேண்டும், சிலதை செய்யக்கூடாது. அப்ப பாவம் எது? நான் செய்யணும் என்று கடவுள் எனக்கு தீர்மானித்ததை நான் செய்யாமல் போய்விட்டால் அது பாவம். செய்யக்கூடாது என்பதை நான் மீறி செய்வதானால் அதுவும் பாவம். அப்போ அக்கிரமம் என்ன என்று சொல்லி பார்த்தோம், பாவம் என்றால் என்ன என்று பார்த்தோம். அப்போ எபேசு மக்கள் கடந்த காலத்துல எப்படி வாழ்ந்தாங்கன்னா அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்தாங்க. என்ன பண்ணிருந்தாங்க? மரித்து. மரணத்தை குறித்து 3 வகை உண்டு பைபிள்ல. ஒன்று சரீர மரணம். என்ன மரணம்? இந்த சரீர மரணம் ஒரு மனுஷனுக்கு எப்பனாலும் வரும். கருவில் இருக்கும்போது குழந்தை செத்து போகலாம், வளர்ந்த குழந்தை செத்து போகலாம், 6ல சா வரலாம், 100ல சா வரலாம். எப்படியானாலும் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே சரீர பகலமாய் அவன் மரித்துதான் ஆக வேண்டும். சரீர மரணம் என்றால் என்ன? எனக்குள்ள இருக்கிற உயிர் மூச்சு, இந்த உயிர் மூச்சு யார் கொடுத்தது? என் தாய் எனக்கு கொடுக்கவில்லை, என் தகப்பன் இந்த உயிர் மூச்சை நமக்கு கொடுக்கவில்லை, கடவுள் தான் இந்த உயிர் மூச்சை நமக்கு. நீங்கள் சுவாசிக்கிற இந்த மூச்சு யார் கொடுத்தது சொல்லுங்க? அதான் ஒருத்தர் பாட்டு பண்ணது, எறும்புக்கும் உணவளிக்கும் என்னேசு ராஜா எல்லா உயிர்களுக்கும் போஷிக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பாட்டு எழுதுறார். எறும்புக்கும் உணவளிக்கும் என்னேசு ராஜா எல்லா உயிரை காக்கும் என்னேசு நாதா.
காற்றுக்கும் சுவாசத்தை அப்படின்னு வரியில ஒரு பாட்டு எழுதுவார். சுவாசிக்கும் காற்றுக்கும் வரி பணம் கேட்கலையே. அப்ப நமக்குள்ள இருக்கிற சுவாசம் இது கடவுளால் உண்டானது. அதான் பைசு நம்முடைய காலங்கள் கடவுளுடைய கருத்தில் இருக்கிறது. என் சுவாசம் கடவுளுடைய கருத்தில் இருக்கிறது. அப்போ சரீர மரணம் எது? எனக்குள்ள இருக்கிற மூச்சு காத்து நின்று போச்சனா அதுக்கு பேர் சரீர மரணம். இந்த சரீர மரணம் எப்ப வேணுமான வரலாம், சொல்ல முடியாது. இரண்டாவது ஆத்ம மரணம். ஆத்ம மரணம் என்றால் என்ன? ஒரு மனிதன் மரித்ததற்கு பின்பு அவன் பாவத்தை நிமித்தமாக அவனை கடவுள் நியாயம் விசாரித்து அவனுடைய பாவத்துக்கு தக்க தண்டனையாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற அக்கினி கடலிலே அவனை தள்ளி போடுகிறாரே, இதற்கு பேர் தான் ஆத்ம மரணம். இத பைபிள்ல இரண்டாம் மரணம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது என்ன மரணம் என்று சொன்னால் ஆவிக்குரிய மரணம். இது ஆன்மீக மரணம் என்றும் சொல்லலாம், ஆவிக்குரிய மரணம் என்றும் சொல்லலாம். ஆவிக்குரிய மரணம் என்றால் என்ன? கடவுளை விட்டு ஒரு மனிதன் பிரிந்து இருக்கிறானே, அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய மரணம். சொல்ல புரியுதா? ஆவிக்குரிய மரணம் என்றால் என்ன? யாருமே ஞானசானம் எடுத்துருவாங்க, அன்று தேடவே மாட்டாங்க, வசனத்தை கேட்கவும் மாட்டாங்க, கடவுளை ஆராதிக்க மாட்டாங்க, அப்படி வீட்டோடு வீடா கிறிஸ்தவராவே என்ற போர்வையில வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணி இருக்கிறாங்க? கடவுளை விட்டு பிரிந்து இருக்கிறாங்க. கடவுளை தேடக்கூடிய அந்த அன்பு இவங்களுக்குள்ள இல்லை. அப்போ இது ஆவிக்குரிய மரணம். அப்ப ஆவிக்குரிய மரணம் என்பது கடவுளை விட்டு ஒரு மனிதன் பிரிந்திருப்பதுதான் வேதத்தின்படி ஆவிக்குரிய மரணமாய் இருக்கிறது. அப்போ எபேசு சபை மக்கள் எந்த காரியத்தை மறிச்சு போயிருந்தாங்க? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் கடவுளை அறியாதவர்களாய், கடவுளோடு உறவில்லாதவர்களாய் அவர்கள் பாவத்திலே மரித்து கிடந்தார்கள். அப்போ நாம கூட ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தோம். கடவுளை அறியாம அக்கிரமத்திலும் பாவத்திலும் அநியாயத்திலும் நம்ம என்ன பண்ணோம்? வாழ்ந்து கொண்டிருக்கோம். அதை வெளிப்படுத்தல் 1:3 யோவான் சொல்லுகிறார், சர்தை சபையை பார்த்து, நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றிருந்தோம், நீ செத்தவனாய் இருக்கிறாய். அப்போ எபேசு சபை மக்கள் எப்படி இருந்தாங்க கடந்த காலத்துல அப்படின்னு சொன்னா, சிந்தனையிலோ எண்ணங்களிலோ உணர்வுகள் வாயிலாகவோ ஆசைகள் வாயிலாகவோ எந்த வழியாகவும் தேவனோடு தொடர்பே இல்லாம ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த தொடர்பு முறிக்கப்பட்டிருந்ததே, அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய மரணம். அப்ப கடந்த காலத்துல நாம கூட எப்படி இருந்தோம்? அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மரித்து போய் கிடந்தோம், கடவுளை அறியாம. இரண்டாவது எபேசு மக்கள் எப்படி இருந்தாங்க சொன்னா, உலக வழக்கத்தின்படி இருந்தார்கள். எபேசு 2:2 இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருந்தாங்களா? உலக வழக்கம் என்றால் என்ன? உலகம் எந்த போக்குல போகுமோ அதே போக்கில் இவங்களும் போனாங்க. உலகம் என்ன பேசுமோ அதையே பேசினாங்க. உலகம் என்ன சாங்கியம் சம்பிரதாயம் சடங்குகளை உலகம் செய்யுமோ அதே மாதிரி தான் இந்த எபேசு சபை மக்களும் உலகத்தின் போக்கிலே போய் கொண்டிருந்தார்கள். சுபாவத்தை, அதாவது உலக வழக்கம் என்னன்னா, கடவுள் விருப்பத்தின்படி வாழாம நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்வது எல்லாமே உலக வழக்கம் தான். ரட்சிக்கப்பட்டு கூட நெருப்பதான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. கடவுள் விருப்பத்தின்படி வாழாம நம்ம விருப்பப்படியே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் சொன்னா இதுதான் உலக வழக்கம். அப்ப எபேசு சபை மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? உலகத்தின் வழக்கத்தின்படி வாழ்ந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம ரட்சிக்கப்பட்டு உலக வழக்கத்தின்படி நம்ம வாழக்கூடாது. கடவுளுடைய பழக்க வழக்கத்தின்படி, கடவுள் காட்டுகிற பாதையின்படிதான் கர்த்தருடைய பிள்ளைங்க நாம் வாழ வேண்டும். மூன்றாவது எபேசு சபை மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னு சொன்னா, கீழ்ப்படியாமை பிள்ளைகளாய் அவர்கள் கடந்த காலத்துல இருந்தார்கள். எப்படி இருந்தாங்களா? 3 காரியம் சொன்னேன். ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தாங்க? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்திருந்தாங்க. இரண்டாவது உலக வழக்கத்தின்படி வாழ்ந்திருந்தாங்க. மூன்றாவது சரி கீழ்ப்படியாம பிள்ளைகள். கீழ்ப்படியாத பிள்ளைகள் எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்போக்கு இல்லாதவங்க கீழ்ப்படியாதவங்க. கீழ்ப்படியாதவன் என்றால் யார்? எதையுமே, எந்த கருத்தையோ எந்த புத்திமதியோ எந்த ஆலோசனையோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனமே இல்லாம இருக்கிறாங்க பாருங்க, அவருக்கு பேர் தான் கீழ்ப்படியாத பிள்ளைகள். பைபிள் சொல்லி இப்படி கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேல தேவ கோபாக்கினை தான் வெளிப்படும். கீழ்ப்படியாதவர்களை கடவுள் உயர்த்த முடியாது. கீழ்ப்படியாதவரை கடவுள் ஆசீர்வதிக்க முடியாது. கீழ்ப்படியாத மனிதர்கள் ஆண்டுடைய சமூகத்துல உன்னதமான ஒரு அனுபவத்துக்குள்ள அவர்களால் வர முடியாது. அப்படின்னா கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் என்றால் அவருடைய விருப்பத்தை புறக்கணித்து என்னுடைய விருப்பத்தையே முதன்மையாக வைத்து வாழ்கிறோமே, அதற்கு பேர் தான் கீழ்ப்படியாதவர்கள். எப்பவுமே கீழ்ப்படியாத பிள்ளைகள் வழியாகத்தான் சாத்தான் குடும்பங்களை கிரியை செய்யும்.
கர்த்தருடைய வார்த்தைக்கு யார் குடும்பத்தில் கீழ்ப்படியாம இருக்கிறாங்கன்னு சொல்லி சத்துரு சோதிப்பான். சபையில யார் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காம இருக்கிறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை யார் புறமே பாந்தி பண்றாங்க, அது மாதிரி பார்க்கலாம் பிசாசு நோட்டம் விட்டு அவர்கள் வழியாகவே சபையில கிளர்ச்சி உண்டாக்குவான். அவர்கள் வழியாகவே குடும்பத்துல சமாதானத்தை சாத்தான் கெடுப்பான். அப்ப எபேசு சபை மக்கள் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னா, ஒரு காலத்துல கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாய் இருந்தார்கள். அடுத்தது காணியாட்சிக்கு புறமே இருந்தார்கள். எப்படி இருந்தாங்களா? அதாவது கடவுளுடைய குடும்பத்துக்கு எதிராக இருந்தார்கள். கவனிங்க, ஒரு காலத்துல வாக்குத்தத்தம் யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு இருக்க வாக்குத்தத்தம் சொந்தமே கிடையாது. யூத மக்களுக்கு மட்டும்தான் வாக்குத்தத்தம் சொந்தம். உடன்படிக்கை கர்த்தர் யாரோடு செய்தார்? மோசேவை கொண்டு உடன்படிக்கை செய்திருந்தார். ஆபிரகாமை கொண்டு தமது ஜனங்களோடு உடன்படிக்கை செய்தார். நோவாவை கொண்டு தன் ஜனங்களோடு உடன்படிக்கை செய்தார். அப்ப எல்லா உடன்படிக்கைக்கும் சொந்தக்காரங்க யாருன்னா யூத மக்கள் தான் உடன்படிக்கைக்கு சொந்தக்காரங்க. நல்லா கவனிக்கணும், நிமிடம் உட்கார்ந்து கவனிக்க. அப்படியானால் எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் ஆராதனை, உடன்படிக்கை, கட்டளை, கற்பனை, தேவ ஆராதனை எல்லாவற்றுக்கும் நாம் தூரமாய் இருந்தோம். அந்த ஆசீர்வாதங்களுக்கு நாம் தகுதியானவர்களாய் இல்லாமல் இருந்தோம். அப்ப காணியாட்சிக்கு புறமானவர்கள்னா கடவுளுடைய குடும்பத்தில் அவங்க தான் பிள்ளைங்க. அப்ப அந்த கடவுளுடைய குடும்பத்திலே மக்களோடு மக்களாய் நாம் இல்லாமல் அந்த மக்களை விட்டு நாம் தூரமாய் அறியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்பேற்பட்ட நம்மை கடவுள் என்ன பண்ணனா இன்னைக்கு மீட்டெடுத்து அந்த கடவுளுடைய குடும்பத்தோடு நம்மையும் ஒரு குடும்பமா கடவுள் என்ன பண்ணனா இணைத்திருக்கிறார். அப்ப நம்மள ஒரு காலத்துல காணி ஆட்சிகளுக்கு புறம்பாய் இருந்தவர்கள். அடுத்தது ஒன்று சொல்லி கடந்து போறேன். முற்காலத்திலே அந்தகாரமா இருந்தோம். எப்படி இருந்தோம் சொல்லுங்க? அந்தகாரம் என்றால் என்ன? அந்தகாரம் என்றால் இருள். என்ன அர்த்தம்? சரி, வேதத்தில் இருள் என்ற வார்த்தை எதை வேதம் இருள் என்று சொல்லுகிறது? நல்ல கவனிக்கணும். 3 காரியத்தை சொல்றேன். ஃபர்ஸ்ட், அறியாமை. கடவுளை அறியாமல் இருப்பதுதான் இந்த உலகத்துல மிகப்பெரிய இருள். எது இருள் சொல்லுங்க? கடவுளை ஒருவன் அறியாமல் வாழ்கிறானே அதுதான் அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய இருளுக்கு சொந்தக்காரன். அதான் இருளின் அதிகாரத்தில் இருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அப்ப 2வது இருள் என்றால் என்னன்னா பாவம் செய்து வாழ்கிற வாழ்க்கை. நம்முடைய கண்களால, நம்முடைய வாயின் வார்த்தைகளால சத்தியத்திற்கு மாறாக பாவம் செய்து ஒரு மனிதன் வாழ்கிறானே இதுதான் இருளான வாழ்க்கை. 3வது மனக்கண்கள் கூழாக்கப்பட்டிருக்கிறது இருளான வாழ்க்கை. நிறைய பேருக்கு பாருங்க, மனக்கண்கள் திறக்கப்படாது. வசனத்தை கேட்கலன்னா மனக்கண்கள் திறக்காதுங்க. எனக்கு வசனத்தை கேட்கணுமோ அப்போதுதான் ஒரு மனுஷனுடைய மனக்கண்கள் திறக்கப்படும். அப்பதான் அந்த மனசுக்குள்ள வெளிச்சமே வர ஆரம்பிக்கும். மனக்கண்கள் திறக்கப்படாத வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வராது. அப்ப எது இல்லாத வாழ்க்கை? மனக்கண்கள் திறக்கப்படாமல். சரீர கண்கள் திறக்கப்பட்டிருந்தது, கவனிக்கணும். ஆனா மனக்கண்கள் மூடப்பட்டே இருக்கிறதே, அதுக்குதான் இருள் என்று சொல்லி அர்த்தம். அடுத்தது இருள் என்றால் ஒரு மனிதன் கடவுளை விட்டு பிரிந்து வாழ்கிறானே அதுவே ஒரு மனுஷன் வாழ்க்கையில இருள். அப்ப கடந்த காலத்துல நாம் எப்படி வாழ்ந்தோம்? அந்த காலத்திலே நாம் வாழ்ந்தோம். எபேசு சபை மக்கள் எப்படிலாம் வாழ்ந்தாங்க? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் வாழ்ந்திருந்தாங்க. 2வது உலக வழக்கத்தின்படி வாழ்ந்திருந்தார்கள். 3வது கீழ்ப்படியான பிள்ளைகளாய் வாழ்ந்தார்கள். அடுத்தது காணியாட்சிக்கு புறமே வாழ்ந்தார்கள். அடுத்தது அந்த காலத்திலே வாழ்ந்தார்கள். பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம், பிதாவோடு கூட சேரும் சாக்கியத்தை இல்லாமல் வாழ்ந்தார்கள். கவனிங்க. ஆனா அப்படிப்பட்ட அந்த எபேசு சபையை ஆண்டவர் என்ன பண்ணார்? தமது மிகுந்த அன்பினாலே, எபேசு 2:4 சொல்லு, தமது மிகுந்த அன்பினாலே, தமது மிகுந்த இரக்கத்தினாலே, தமது மிகுந்த தயவினாலே ஆண்டவர் எபேசு சபை மக்களை அறியாமல் அந்த காலத்திலும் உலக வழக்கத்திலும் அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து தேவனிடத்துல சேராம உலகத்தோடு சேர்ந்து வாழ்ந்திருக்கிற அந்த மக்களை ஆண்டவர் என்ன பண்ணார்னா மீட்டு எடுத்தார். அதே வண்ணமாகத்தான் நீங்களும் நானும் ஒரு காலத்துல அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து போய் கிடந்தோம். உலக வழக்கத்தின்படியே நம்ம நடந்து கொண்டிருந்தோம். பிதாவை சேராமல் பிதாவுக்கு நாம் தூரமாய் இருந்தோம். அந்த காலத்திலே நாம் முழுகி கிடந்தோம். ஆனா அப்பேற்பட்ட நம்மை நிபந்தனை இல்லாம அகாப்பே அன்பினால் உங்களை என்னையும் தகுதி பார்க்காம தராதரம் பார்க்காம
நீங்க யாரு நல்லவங்களா கெட்டவங்களா இது எதையுமே பார்க்காம நம்ம என்ன பண்ணாருன்னா எந்த நிபந்தனை இல்லாமல் அப்படியே நம்ம ஏற்றுக்கொண்டார். எந்த உலகத்துல எந்த இடத்துல போனாலும் சில காரியங்களுக்கு நிபந்தனை வைப்பாங்க. ஒரு திருமணம் நடந்து வச்சுங்க, ஒரு பெண்ணை ஒரு பையனுக்கு கொடுக்கணும்னு வச்சுங்களேன், கண்டிப்பா திருமணம் என்ன வைப்பாங்க, நிபந்தனை வைப்பாங்க. எத்தனை சவரம் போடுறீங்க சொல்லுங்க. அதே மாதிரி பையன் வீட்டுல கேட்பாங்க, நீங்க சொல்லுங்க பையனுக்கு எத்தனை சவரம் நீங்க போடுறீங்க. ஒரு நிபந்தனை முன்னாடி வைப்பாங்க. ஒரு ஸ்கூலுக்கு போய் பாருங்க, அங்க ஸ்கூல்ல ஒரு நிபந்தனை வைப்பாங்க. ஸ்கூல் பிள்ளைகள் தான் இருக்கணும், இப்படிதான் வரணும், இவ்வளவுதான் ஃபீஸ் கட்டணும், இந்த டைமுக்கு வரணும், ஒரு நிபந்தனை வைப்பார்கள். உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் போனாலும் நிபந்தனை மனிதர்கள் நமக்கு முன்பாக வைக்கிறார். ஆனா ஆண்டவர் நமக்கு எந்த நிபந்தனையும் வைக்கிறார். நம்மளை ரட்சிப்பதற்கு நீ இப்படி இருந்தாதான் உன்னை ரட்சிப்பேன், இப்படி இருந்தாதான் உன்னை நான் நேசிப்பேன், இப்படி இருந்தாதான் உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வரேன். இப்படி கடவுள் எந்த நிபந்தனையுமே நமக்கு முன் வைக்காமல் தமது அகாப்பே அன்பினால, நிபந்தனை இல்லாம தாராள அன்பினால, கடவுள் தமது அழியாத அன்பினால உன்னை என்னை என்ன பண்ண தமது பாடுகிறார், தமது மரணத்தால், தமது தியாக பலினால் உங்களை என்னையும் கடவுள் என்ன பண்ணா நம்மளை மீட்டு எடுத்தார். சரி கவனிங்க, இப்ப ஏன் மீட்டு எடுத்தார் ரொம்ப முக்கியம். எபேசு சபை மக்களை ஏன் கடவுள் மீட்டெடுத்தார்? எபேசு சபை மக்களை மீட்டெடுத்தது போல கடவுள் முன்னைய என்னையும் ஏன் மீட்டெடுத்தார்? 3 காரியத்தை சுருக்கமா சொல்லி நான் முடிக்கிறேன். முதலாவது, எல்லாவற்றின் மீதும் நமக்கு உரிமை கொடுப்பதற்காக நம்மளை கர்த்தர் அந்த காலத்தில் மீட்டெடுத்தார். எதுக்காக? எதுக்காக? எல்லாவற்றின் மீதும் உரிமை. உதாரணம் சொல்றேன், இப்போ ஒரு தாய் தகப்பன் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய சொத்துக்கு உரிமையாளர் யார்? உங்களுக்கு அடுத்துதான் சொல்லுங்க. உங்க சொத்துக்கு உரிமைக்காரர் உங்களுக்கு அடுத்தபடியா உங்க பிள்ளைங்க தான் அந்த சொத்துக்கு உரிமையாளர். ஆனா இன்னொருவர் வந்து அந்த உரிமை கொண்டாட முடியுமா? முடியவே முடியாது. இதே போலதான் கடவுளுடைய வாக்குத்தத்தங்களுக்கு யார் உரிமையாளர்கள்? யூதர்கள் தான் உரிமையாளர்கள். ஒரு காலத்துல ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி, இயேசுவை நீங்கள் நான் அறிந்து கொள்வதற்கு முன்னாடி கடவுளுடைய வாக்குத்தத்தத்திற்கு உரிமையாளர் யார்? கடவுளுடைய பிள்ளைகள் யார்? கடவுளுக்கு சொந்தமானவர்கள் யார்? கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்கு உரியவர்கள் யார்? கடவுளுடைய பெருக்கத்திற்கு உரியவர்கள் யார் என்றால் யூத மக்கள் தான். நமக்கெல்லாம் உரிமையே கிடையாது. இயேசு ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அந்த ஆசீர்வாதத்தின் மீது உங்களுக்கு எனக்கு எந்த உரிமையுமே கிடையாது. ஆனா அப்பேற்பட்ட நம்மை உரிமை இல்லாமல் தூரமாய் வாக்குத்தத்தங்களுக்கும் ஆராதனைகளுக்கும் உடன்படிக்கைக்கும் தூரமாய் இருந்த அந்நியர்கள் நாம் எல்லாரும். அப்பேற்பட்ட நம்மை இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்ததினாலே இப்ப நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணிருக்கா, அந்த ஒலிவ மரத்தோடு காட்டு ஒலிவருமாகி நம்மளை ஒட்ட வச்சிருக்கிறார். யூதர்கள் ஒலிவ மரத்துக்கு சமமானவர்கள், நீங்கள் நானும் வெட்டி வீழ்த்தப்பட்ட காட்டொலி மரத்திற்கு சமமானவர்கள். இப்பேற்பட்ட நம்மை அந்த ஒலிவ மரத்தோடு பங்குள்ளவர்களாய் உங்களை என்னையும் மாற்றுவதற்காகத்தான் கர்த்தர் கொண்டு போய் கீழே வெட்டி வீழ்த்தப்பட்ட நம்மை, வெட்டி வீழ்த்த வேண்டிய உங்களை என்னையும் கொண்டு போய் கர்த்தர் என்ன பண்ணாரா, இப்ப கம்மு போட்டு அப்படி ஒட்டி வச்சிருக்கிறார். ஏன் ஒட்டிமா? அந்த எல்லா உரிமைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் நம்மே வந்து சேர வேண்டும் என்பதற்காக. அப்ப கர்த்தர் உங்களை என்னையும் ஏன் தெரிந்தெடுத்தார்? உன்னைய என்னையும் ஏன் அக்கிரமத்திலிருந்து பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தார் என்று சொன்னால் எல்லா உரிமைகளையும் எல்லா அதிகாரத்தையும் நமக்கு கொடுப்பதற்காக. யாருக்குங்க சொல்லுங்க? யாருக்கு? ஒரு காலத்துல நமக்கு என்ன இல்ல? உரிமையே இல்ல, அதிகாரமே இல்லை. வாக்குத்தத்தம் எனக்கு சொந்தமானது சொல்ல முடியாது. வசனம் எனக்கு சொந்தமானது சொல்ல, பைபிள் எனக்கு சொந்தமானது சொல்ல முடியாது. ஆனா இன்றைக்கு இயேசு உங்களை என்னையும் தெரிந்து கொண்டபடினால அந்த உரிமைகளுக்கு அதிகாரத்தை, அதை அனுபவிக்கிற அதிகாரத்தை, உரிமையை உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்க ஜெபிக்கும் போது உரிமையோடு நீங்க ஜெபிக்க வேண்டும். எப்போதும் உங்களுக்கு உரிமை உண்டு நினைச்சா நீங்க தைரியமா கேட்பீங்க. நான் சொன்ன புரியுதா? ஒரு பிள்ளைக்கு தான் அப்பாவுடைய சொத்துல உரிமை இருக்குன்னா சொத்தை எப்படி கேட்பாங்க? ஆஸ்தி பிரிய தைரியமா கேட்பான். ஆனா உரிமை இல்லாதவன், அப்போ நம்ம கர்த்தரிடத்தில் எதை கேட்டாலும் நாம் தைரியமாய் நாம் கேட்க வேண்டும். பயந்து நடுங்கி கேட்கலாமா வேணாமா, செய்வாரா செய்ய மாட்டாரா, இல்ல அளவுக்கு மிஞ்சி ஓவரா கேட்கிறோமா, அப்படியெல்லாம் நீங்க பயப்பட மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த உரிமையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்ப உரிமை உள்ளவன் எப்படி கேட்கிறோம்? அதிகாரத்தோடு, தைரியத்தோடு. இந்த வாக்குத்தத்தம் எனக்கு சொந்தமானது. நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் வாக்குத்தத்தங்களை சொல்லியே நீங்க ஜெபிக்கும். உங்க ஜெபமே வாக்குத்தத்தமா இருக்க வேண்டும். கவனிங்க, ஒரு 30 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணி வச்சீங்க. இந்த 30 நிமிஷமும் நீங்க வாக்குத்தத்தங்களை சொல்லி 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 நீங்க ஜெபமே பண்ணணும். வாக்குத்தத்தங்களை சொல்லாமல், கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லாமல்
நீங்க ஜெபம் பண்ணீங்களா? அந்த ஜெபத்துல எந்த பலனும் உங்களுக்கு இருக்கா? நான் அடிக்கடி டெய்லி ஜெபிக்கும் போது அப்படிதான் சொல்லுவேன், ஆண்டவரே உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பான்னு சொல்லி எனக்கு சொன்னீங்களா ஆண்டவரே? நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் பயம் வரும்போதுதான் சொல்லுவேன், ஆண்டவரே பயம் வருது எனக்கு ஊழியத்தில் பாதுல என் கூட துணையா இருங்கப்பா. நீங்க தானே சொன்னீங்க நீ பயப்படாதே, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். நீங்க சொன்னீங்க நான் உனக்கு மகா பேரு பலனா இருப்பேன், உனக்கு கேடகமா இருப்பேன் நீங்க சொன்னீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தங்களை சொல்லி 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 நான் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். பூமி உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படியே பண்ணுவேன், யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். நீங்க தானே சொன்னீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி பைபிள் இருக்கிற வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தைரியமா உரிமையோடு சொல்லி அதை ஜெபிக்கிற ஒரு வழக்கம் எனக்கு உண்டு. அதே போல நீங்களும் ஜெபிக்கணும். நீங்க ஜெபிக்கும் போது இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு சொந்தம். இது இருக்கிற ஒவ்வொரு வசனமும் உங்களுக்கு சொந்தம். ஒரு காலத்துல நமக்கு இது சொந்தம் இல்லை. இந்த பைபிளுக்கு நம்ம அந்நியரா இருந்தோம். சொல்ற புரியுதுங்களா? கவனிக்கிறீங்களா? ஒரு காலத்துல பைபிளுக்கு உங்களுக்கு எனக்கும் சம்பந்தமே யூதன் தான் பைபிள் தொடணும், அவன் தான் பைபிள் படிக்கணும், அவன் தான் ஆராதிக்கணும். நமக்கெல்லாம் தூரமா இருந்தோம். சரிங்களா? ஆனா அப்பேற்பட்ட உங்களை என்னையும் இயேசு கிறிஸ்துவினாலே அந்த உரிமையை அவர்கள் அனுபவிக்கிற எல்லா உரிமைகளையும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த உரிமை இன்னைக்கு நம்ம கருத்துல இருக்கிறது. ஆனால் நீங்க ஜெபிக்கும் போது உரிமையோடு இருக்கிறது. அனுசம்பத்தில் அவருடைய அப்பா, ஒரு அப்பாவிடத்து ஒரு பிள்ளை எப்படி உரிமையோடு அதிகாரத்தோடு நம்பிக்கையோடு பாசத்தோடு கேட்பானோ அதே போலத்தான் அந்த உரிமை உங்களுக்கு இருக்கிறதால நாம் ஜெபிக்கும் போது அதிகாரத்தோடு உரிமையோடு வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கி ஜெபம் பண்ணுங்க. பைபிள் இருக்கிற வசனங்களை உரிமையாக்கி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது நாம் தேவ சித்தத்தின்படி கேட்கிற எதையும் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று வேதம் சொல்கிறது. அப்போ இந்த உரிமையும் அதிகாரத்தையும் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கத்தான் அக்கிரமத்திலும் பாவத்திலும் உலக வழக்கத்தின்படி அந்த காலத்தில் வாழ்ந்த உங்களையும் கர்த்தர் வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். சரி, எதுக்காக வீட்டுக்கு கொண்டு வந்த? உரிமையையும் அதிகாரத்தையும் கொடுக்கிறார். அப்போ எல்லாவற்றையும் மேல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இயற்கையின் மீது, வியாதிகள் மீது, மரணத்தின் மீது, சாத்தான் மீது, பிசாசுகள் மீது, உலக காரியத்தின் மீது எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஆளுகை, அதிகாரத்தை, உரிமையை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை நீங்க உணர்ந்துட்டீங்களா? உங்க ஜெபம் சூப்பரா இருக்கும். நீங்க பயப்படவே மாட்டீங்க. இதை நீங்க உணர்ந்து ஜெபம் பண்ணீங்களா உங்க ஜெபம் பவர்ஃபுல்லா இருக்கும். இதை உணராவிட்டால் உங்கள் ஜெபம் சப்புன்னு இருக்கும். ஆனா கர்த்தர் இந்த உரிமையை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கத்தான் ஆண்டவர் நம்மை அந்த காலத்தில் இருந்தும் அக்கிரமத்தில் இருந்தும் ஆண்டவரை மீட்டுக் கொண்டார். இரண்டாவது ஒரே கதை சொல்லி தரேன். பிதாவிடத்தில் சேரும் சாக்கியத்தை கொடுக்கவே நம்மளை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். கவனிங்க, பிதாவிடத்தில் யாருமே சேர முடியாது. பைபிள் சொல்லி சேரக்கூடாத ஒளியை வாசம் பண்ணக்கூடியவர் தான் பிதா. இயேசுவை எல்லாம் பார்த்தாங்க மாம்சத்துல வாழ்ந்த போது, ஆவியானவர் உணர முடியும், இயேசுவை பார்க்க முடியும் சரீரத்துல வாழ்ந்த போது. ஆனா பிதாவிடத்துல நம்ம கிட்ட சேரவே, பிதா சூரியனை விட மகிமையானவர். உதாரணத்துக்கு இந்த டேபிள்ல ஒரு சூரியன் இருக்குன்னு வச்சுங்க, இந்த சூரியன் கிட்ட உங்களால நெருங்கி வர முடியுமா? சொல்லுங்க. பிதா சூரியனை விட பிரகாசம். ஆனா அப்பேற்பட்ட பிதாவிடத்தில் சேரும் சாக்கியத்தை எப்படி கொடுத்தார்? அது அர்த்தம் என்னன்னா, அதாவது பிதாவினுடைய பிரசனத்துக்குள் வரக்கூடிய அந்த சாக்கியத்தை நமக்கு கர்த்தர் கொடுத்தார். கவனிக்கணும். பழைய ஏற்பாடு காலத்துல 3 விதமான சம்பவங்கள் இருந்தது ஆலயத்துல. ஒன்று பிரகாரம், இரண்டாவது பரிசுத்த ஸ்தலம், மூன்றாவது மகா பரிசுத்த ஸ்தலம். பிரகாரத்திலே ஜனங்கள் எல்லாம் வரலாம், பரிசுத்த ஸ்தலத்திலே போக முடியாது. பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரியர்கள் போவார்கள், ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அவர்களால் போக முடியாது. அப்ப மகா பரிசுத்த ஸ்தலத்திலே யார் போவாங்கன்னு சொன்னா ஆசாரியர், மகா ஆசாரியர், பிரதான ஆசாரியர் மட்டும்தான் வருஷத்துல ஒரு முறை மகா பிரதான சமூகத்துல போக முடியும். கவனிக்க. அப்போ ஒரு மனிதன் அந்த பிரகாரத்திற்குரிய சாரி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே போனாதான் அங்கதான் தேவ சத்தத்தை கேட்க முடியும். சரிங்களா? தேவ சத்தத்தை எங்கேயும் பண்ண முடியாது, பலிபீடத்துல கேட்க முடியாது. பரிசுத்த ஸ்தலத்துல வசனத்தை படிப்பாங்க, வசனம் அங்கே உண்டு, அப்பம் அங்கே உண்டு. அப்போ கர்த்தருடைய பிள்ளை நல்லா கவனிக்கணும். மகா பரிசுத்த ஸ்தலத்துல போகும்போது தான் அங்கேதான் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியும், தேவ தூதனுடைய அசைவை பார்க்க முடியும், தேவ பிரசனத்தை அங்க போனா தான் உணர முடியும். கவனிங்க. தேவ பிரசனத்துக்குள்ள எப்போதுமே நம்ம இருக்குன்னு சொன்னா கர்த்தருடைய சபைக்குள்ள வந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்டு வாடுகிற அனுபவம் இருந்தா நம்ம வாழ்க்கையில தேவ பிரசனம் எப்போதுமே நிறைந்து இருக்கும்.
வசனத்தை யாரெல்லாம் செவி கொடுத்து கேட்க விரும்பலையோ அவங்க வாழ்க்கையில தேவ பிரசனம் இருக்காது, பிசாசுடைய பிரசனம் தான் இருக்கும். நீங்க வசனத்தை கேட்டு சபை என்கிற அமைப்புக்குள்ள வந்து அங்க ஆராதனை பண்ணி சபை என்கிற அமைப்புக்குள்ள நீங்க வசனத்தை உட்கொள்ளக்கூடிய வழக்கம் உங்களுக்கு இருந்தாதான் உங்களுக்குள்ள தேவ பிரசனத்தை உங்களால உணர முடியும். வசனத்தை வாந்தி பண்ணி போறவங்களுக்குள்ள தேவ பிரசனத்தை உணர முடியாது. கவனிக்கணும். அப்போ இந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும்னு சொன்னா இடையில ஒரு மிகப்பெரிய திரைச்சல் இருந்தது. நல்லா கவனிக்கணும். இதுதான் மகா பரிசுத்தம் வச்சுங்களேன். இது வந்து பரிசுத்த ஸ்தலம். இதுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய திரைச்சலை போட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா அப்படியே வேறுபடுத்தி இருப்பாங்க. இது பரிசுத்த ஸ்தலம், இது மகா பிரதான ஸ்தலம் சொல்லி பிரிச்சு வச்சிருப்பாங்க. கவனிங்க, இதுக்கு போற திரைச்சலை எவ்வளவு தெரியுமா இருக்கும்? 60 அடி உயரம். அந்த திரைச்சுடைய உயரம் எவ்வளவுங்க? 60 அடி உயரம், 30 அடி அகலம். இவ்வளவு லென்த்ல துணிகளை தச்சு அதை திரையாக உண்டு பண்ணி அதை போட்டு மறைச்சு வச்சிருப்பாங்க. கவனிங்க, ஏன்னா ஆசாரியர்கள் இங்கதான் இருக்கிறோம், உள்ள போக. அப்ப தேவ பிரசனத்தை வருஷா வருஷம் யார் தான் அனுபவிப்பாங்க? பிரதான ஆசாரியர்கள் மட்டும்தான் உள்ள போயிட்டு தேவ சத்தத்தை கேட்பாங்க, தேவ பிரசனத்தை அனுபவிப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்த போது வேதம் சொல்லி திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. என்ன பண்ணுச்சா? இந்த திரைச்சீலையை வருஷா வருஷம் சுத்தப்படுத்தி அதை புதுசா மாத்திக்கிட்டே இருப்பாங்க யூதர்கள். அப்ப பைபிள் சொல்லுது இயேசு கிறிஸ்து மரித்த போது இந்த திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. இப்ப 2ஆக கிழிந்ததுனால மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம் என்று 2ஆ இருந்தது. இப்ப எப்படி மாறி போச்சு? 1ஆ மாறி போச்சு. இப்ப யார் வேணுமானாலும் என்ன பண்ண உள்ள போகலாம். அதான் பைபிள் சொல்லுது நம்ம ஆசாரியர்களாக ராஜா. அப்ப ஆசாரியர் எங்க போலாம்? இப்போ அந்த காலத்துல பிரதான ஆசாரியர் மட்டும் தான் போக முடியும். ஆனா இப்பொழுது ஆசாரியர்களும் உள்ளே போக முடியும், ஆசாரியர்களும் சத்தத்தை கேட்க முடியும், ஆசாரியர்களும் தேவ பிரசனத்தை உணர முடியும். அதான் வெளிப்படுத்தல் சொல்லப்படும் 1ஆம் அதிகாரத்துல நம்ம ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் கர்த்தர் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். அப்ப இந்த பிரசனத்தை நீங்களும் நானும் அனுபவிக்கணும். ஆண்டவருடைய பிரசனத்தை, பரலோக பிரசனத்தை, தேவனுடைய பிரசனத்தை நீங்களும் நானும் ஊழியத்துல, வாழ்க்கையில, குடும்பத்துல அனுபவிக்கணும், வாழணும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் திரைச்சீலையை கிழித்து பிதாவிடத்திலே சேருகிற சாக்கியத்தை உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் உண்டாக்கி கொடுத்தார். இதுக்காகத்தான் நம்ம அக்கிரமத்திலிருந்து கர்த்தர் மீட்டெடுத்தார். இதற்காகத்தான் நம்ம பாவத்திலிருந்து மீட்டெடுத்தார். இதற்காகத்தான் உலக வழிபாட்டிலிருந்து உங்களை என்னையும் கர்த்தர் மீட்டெடுத்தார். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிரசனத்தை உணர். நல்ல துதிக்கிற அனுபவம் இருந்தா தேவ பிரசனத்தை நீங்க உணர்வீங்க. யாரெல்லாம் துதிக்காம தன் வாயை மூடி வச்சிருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில பிரசனத்தை அனுபவிக்க முடியாது. தேவ பிரசனம் உங்களுக்குள்ள கண்ட வியாதி வரும் உங்க உடம்புல. சொன்ன புரிஞ்சுங்க. தேவ பிரசனத்தை அனுபவிக்கிற மனிதனுக்குள்ள வியாதி வந்தாலும் அந்த வியாதி விட்டு ஓடி போய். ஆனா தேவ பிரசனத்தை அனுபவிக்காம அதை குறித்த வாஞ்சை எல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள கண்ட வியாதி உங்களுக்குள்ள வரும். அந்த வியாதி உன்னை உபத்திரப்படுத்தும். அந்த வியாதி உன்னை செலவுகளுக்கு கொண்டு போகும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல வாயிலை திறந்து துதிங்க. நீங்க துதிக்கும் போது தேவ பிரசனத்தை நீங்கள் உணர்வீர்கள். நல்ல வசனத்தை உட்கொள்ளுங்க, வசனத்தை நல்ல கூர்ந்து கவனிங்க, வசனத்துக்கு செவி கொடுங்க. அப்படி இருக்கும்போது இதை கடந்து நீங்கள் ஆராதிக்கும் போது தேவ பிரசனத்தை உங்கள் வாழ்க்கையில நீங்க அனுபவி. தேவ பிரசனம் உங்களோடு இருந்து விட்டால் பிசாசு உங்க வீட்டு எல்லை நெருங்க முடியாது. நான் சொல்ல துதிக்கிறவங்க வீட்டுல தேவ பிரசனம் இருக்கும், ஜெபிக்கிறவங்க வீட்டுக்குள்ள தேவ பிரசனம் இருக்கும். தேவ பிரசனம் இருந்து விட்டால் சாத்தான் அந்த எல்லையை அணுக முடியாது. உன் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தையும் சாத்தான் தொட முடியாது. உன் பிள்ளைகளையோ உன் புருஷனையோ ஒற்றை பிசாசு தொட முடியாது. ஏனென்றால் உன்னை சுற்றிலும் தேவ பிரசன்னம் சூழ்ந்திருக்கிறது. எதற்கு புரியுது? அப்ப இந்த பிரசனத்துக்குள்ள உங்களை என்னையும் கொண்டு வரத்தான் அந்த காலத்திலையும் அக்கிரமத்திலையும் பாவத்திலையும் உலக வழிபாட்டின்படி வாழ்ந்த உங்களை என்னையும் கர்த்தர் மீட்டு நம்மளை கொண்டு வந்தார். 3வது உணவை சொல்லி முடிச்சேன். நம்மளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடத்துவதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அங்கே இருந்து கொண்டு வந்தார். கவனிங்க, வேற சொல்லு. அந்த காலத்திலே வாழ்ந்தோம் முற்காலத்துல. ஆனா அப்பேற்பட்ட நம்மை இன்னைக்கு வெளிச்சத்திலே ஆண்டவர் கொண்டு வந்திருக்கார். சரி, வெளிச்சம் என்றால் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை ஒருத்தன் கேட்கலன்னா அவன் அந்த காலத்திலே வாழுகிறான் என்று. நிறைய ஞானசாரம் எடுத்திருப்பாங்க, ஒரு காலத்துல சர்ச்சைக்கு வந்திருப்பாங்க, ஆனா சமீப காலத்துல சபைக்கே வர மாட்டாங்க, சத்தியமே கேட்க மாட்டாங்க. இவங்க எங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ சொல்லுங்க? அந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க.
கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற அனுபவம் இல்லைன்னா நீங்க அந்த காலத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. அப்ப ஒரு காலத்துல அந்த காலத்தில் இருந்தோம் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனமே வெளிச்சம். தாவீது சொல்ற கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு. ஆமா, அப்ப கர்த்தருடைய வசனம் தான் வெளிச்சம். ஒரு காலத்துல கர்த்தருடைய வசனத்தை கேட்கல, அதனால அந்த காலத்துல வாழ்ந்தோம். ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை நாம் கேட்கிறோம், நாம் உட்கொள்கிறோம், நாம் அதை நம்புகிறோம், அதை விசுவாசிக்கிறோம். காரணம் கர்த்தருடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்மை கடவுள் என்ன பண்ணிருக்கிறார்னா நம்மை மாற்றி இருக்கிறார். இப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம வாழ்க்கையில சத்தியம் தான் வெளிச்சம், இயேசுதான் வெளிச்சம், இயேசுடைய வார்த்தை தான் நமக்கு வெளிச்சம். அப்பேற்பட்ட வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் ஆண்டவர் நம்ம இந்த உலகத்திலே மாற்றி இருக்கிறார். அப்ப நம்மளுக்கு யாருடைய பிள்ளைங்க? நம்ம அந்த காலத்தின் பிள்ளைகள் அல்ல, நம்ம எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளை. ஆனா ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்? அந்த காலத்தின் பிள்ளைகளா இருந்தோம், இருளின் பிள்ளைகளா இருந்தோம், இருளின் அதிகாரத்துல வாழ்ந்து வந்தோம். ஆனா அப்பேற்பட்ட நம்முடைய நன்மையினால் அல்ல, நம்ம அப்பா அம்மா செஞ்ச புண்ணியத்தினால் அல்ல, இல்ல நான் ஏதோ நல்லவனா இருந்த ஒரு காரியத்துல அதனால் அல்ல, அவர் உங்கள் மீது என் மீது வைத்த அன்பினால், இரக்கத்தினால், தயவினால், கிருபையினால் நம்மை மீட்டு இப்போது வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அதான் பைபிள் சொல்லுது, உங்கள் கிரியைகளான நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பதை காட்டுங்க. அப்புறம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பதை நம்ம சும்மா வாயில சொல்லிக் கொள்வதனால அல்ல, நம்முடைய கிரியைகள் அதை காட்ட வேண்டும். என்னுடைய பேச்சு நான் வெளிச்சத்தின் பிள்ளை என்பதை காட்ட வேண்டும், என்னுடைய பண்புகள் நான் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்பதை அது காட்ட வேண்டும். இப்பேற்பட்ட வெளிச்சத்துக்குள் நம்மை கொண்டு வரத்தான் ஆண்டவர் நம்மை அந்த காலத்திலெல்லாம் நம்மை மீட்டுக் கொண்டு வந்தார். இதான் பவுல் சொல்றார், அறிவு கெட்டாத அந்த அன்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் அதற்காக நான் ஜெபிக்கிறேன் என்று பவுல் சொல்லுவார். அப்போ எதுக்காக ஆண்டவர் அக்கிரமத்திலிருந்து ரட்சித்தார் என்பதை எபேசு சபை மக்கள் என்ன பண்ணல, புரியல அவங்களுக்கு. அப்ப பவுல் சொல்றார், அறிவு கெட்டாத அந்த அன்பு உங்களுக்கு என்னெல்லாம் படிச்சு தெரியும், உங்களுக்கு தெரியாம இருக்குதே, ஏன் உங்களை மீட்டு கொண்டு வந்தார் அப்படின்னு சொன்னா, உங்களை உன்னதமான நிலைமையில உங்களை வைக்கத்தான் ஆண்டவர் அந்த காலத்திலிருந்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அறிவில்லையே, அதுக்காக நான் ஜெபம் பண்றேன் என்று சொல்லி பவுல் 2 தரம் எபேசு சபைக்காக ஜெபிக்கிறார். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளை உன்னதமான அனுபவத்துக்குள்ள நம்மளை கொண்டு வருவதற்காக, உன்னதமான வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்காக, அந்த உன்னதமான ராஜ்யத்துக்குள்ள உங்களை என்னையும் கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் ஆண்டவர் அக்கிரமத்தில் இருந்து, உலக வழக்கத்தில் இருந்து, கீழ்ப்படியாமையில் இருந்து, சத்திரிக்கிறோம் பிதாவை விட்டு தூரமாயிருந்த நம்மை, அந்த காலத்தில் கிடந்த நம்மை ஆண்டவர் கொண்டு வந்ததின் நோக்கம் உன்னத அனுபவத்துக்குள்ளே உங்களை என்னையும் கொண்டு போவதற்காக. அதனால எப்போதும் வாழ்க்கை உன்னத அனுபவத்தில் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைங்க எப்போதுமே நம்ம மற்றவரை சார்ந்து வாழக்கூடாது, ஸ்தோத்திரிக்க நம்மை 4 பேர் சார்ந்து வாழக்கூடிய அளவுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். மற்றவரை போய் நின்று ஸ்தோத்திரிக்க அவர் உதவிகளை பெற்று நம்ம வாழக்கூடியவங்களா இருக்கக்கூடாது. ஏன் உதவி பெற்று மற்றவங்க வாழணும், அப்படி நாம் வாழ வேண்டும். நான் சொல்ல புரியுதா? சொல்றது மாதிரி புரியுது. 4 பேர் உதவி கேட்டதான் வாழ முடியும், அப்படி நாம் வாழக்கூடாது. ஏன் நான் 4 பேருக்கு உதவி செய்யற அளவுக்கு நான் நல்லா இருக்கணும், அப்படி நீங்க விருப்பப்பட வேண்டும். நான் சொல்றது மாதிரி புரியுது? எத்தனை பேர் அப்படி ஆசை இருக்கு? உங்ககிட்ட 4 பேர் உதவி கேட்டு வாழ நீங்க ஆசைப்படுறீங்களா, இல்ல நீங்க 4 பேருக்கு உதவி கேட்டு வாழணும் ஆசைப்படுறீங்களா? சொல்லுங்க. அப்ப கர்த்தர் எப்போதுமே மற்றவங்க உதவிகள் கண்டிப்பா மனித தெய்வம் வேணும் தான், ஆனா அப்படியே நம்ம வாழ்ந்து விடக்கூடாது. நாம மற்றவங்களுக்கு கொடுத்து வாழ்கிற அளவுக்கு நாம் ஆஸ்வாதமா இருக்கணும். அதான் பவுல் சொல்றார், அந்த அறிவு கெட்டாத நண்பை நீங்க அறியலையே, நீங்க உணரலையே, நீங்க புரியலையே, இந்த புரிதல் உங்களுக்குள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் 2 தடவை உங்களுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி பவுல் ஜெபிக்கிறேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க அந்த அறிவு கெட்டாத அன்பை நீங்கள் அனுபவிச்சிருந்தா, கர்த்தரை நீங்க அனுபவிச்சிருந்தா, அந்த அறிவு கெட்டால் அந்த அறிவு கெட்டின் அன்பை நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஏன் கடவுள் நம்ம ரட்சித்தாரு, எதுக்காக ரட்சித்தாரு, எதுக்காக என்ன போய் தெரிந்தெடுக்கணும், நான் அவ்வளவு பெரிய ஹீரோவா, என்ன போய் யாரு ஏன் தெரிந்தெடுத்தார், அதை நீங்க அனுபவிச்சிருந்தா, கடவுளுடைய அன்பை நீங்க ருசி பார்த்திருந்தாதான் அது உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஆனா கடவுளுடைய அன்பை நீங்க ருசி பார்க்கலன்னா, எத்தனை காலம் நீங்க சபையில் இருந்தாலும் உங்களால புரிந்து கொள்ளவே. எத்தனை பேர் கடவுளுடைய அன்பை நீங்க ருசி பார்த்திருக்கிறீங்க? கடவுளுடைய அன்பை பல பேரை ருசி பார்க்கலாம். என்னை மன்னித்ததின் மூலமாய், என்னை ஏற்றுக்கொண்டதின் மூலமாய், என்னை ஆஸ்வதிப்பதன் மூலமாய், என் தகுதிக்கு மிஞ்சி என்னை நடத்துவதன் மூலமாய், என்னை போஷிக்கிறதின் மூலமாய், என் நித்திய ஜீவனை தந்ததின் மூலமாக, என்னை மன்னிக்கிறதின் மூலமாக, என் வாழ்வதற்கேற்ற ஞானத்தை கொடுப்பதன் மூலமாக, பல வழிகளிலே என் கூட கடவுள் இருந்து என்னை நடத்துகிறதின் மூலமாய் கர்த்தருடைய அன்பை நான் ருசித்துக் கொள்ள வேண்டும். அப்ப கர்த்தருடைய அன்பை நீங்கள் ருசி பார்த்தாதான் அந்த அறிவு கெட்டாத அன்பை உங்களால புரிஞ்சுக்க முடியும்.
நீங்க கர்த்தரை ருசிக்கலன்னா எவ்வளவுதான் ஒரு கடவுள் செஞ்சிருந்தாலும் அது உங்களால புரிஞ்சுக்க முடியாது. புரிந்து கொள்வது இல்லைன்னா ஒரு மனிதன் காலமான இருள தான் வந்துடும். அதுக்காக ஆண்டவர் அந்த காலத்திலிருந்து நம்மளுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து, ஒரு காலத்துல எங்க இருந்தோம்? அந்த காலத்துல இருந்தோம். இப்ப என்ன கொண்டு வந்திருக்கிறாரு? ஏன் கொண்டு வந்தாரு? 3 காரியம் சொன்னேன். எல்லாவற்றின் மீது எனக்கு உரிமை. இப்ப உரிமை அதிகாரம் எங்க வந்துடுச்சு? சபைக்கு வந்துடுச்சு. சபைக்கு ஆண்டவர் அவருக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை, உரிமையை ஆண்டவர் அப்படியே தனது சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருக்கு என்ன உரிமையோ, அவருக்கு என்ன அதிகாரமோ அதுல பாதி நமக்கு அல்ல, எல்லாமே அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் அதிகாரத்தோடு ஜெபித்தால் கர்த்தர் அதிகாரத்தை கனம் பண்ணுவார். ஒரு வாயில் அதிகாரம் உள்ள வார்த்தைகள் வரணும். பயந்து பயந்து ஜெபிக்க கூடாது. அதிகாரமா ஜெபம் பண்ணுங்க, தைரியமா ஜெபம் பண்ணுங்க. இரண்டாவது, பிதாவிற்கு சேருவதன் அர்த்தம் அவர் பிரசன்னத்தை அனுபவிக்கிற சாக்கியம். மூன்றாவது, வெளிச்சத்திலே கொண்டு வந்திருக்கார். இதெல்லாம் நமக்கு வைக்கத்தான் என்னது கொண்டு வந்தாருல அந்த காலத்துல. செய்தி தலைப்பு என்ன? வெளிச்சத்திற்கு. எப்படி எபேசு மக்கள் எப்படி இருந்தாங்க? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அப்ப நாம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்? அக்கிரமத்தில் பாவத்தில் செத்து போய் கிடந்தோம். இரண்டாவது, உலகத்தின் வழக்கு. இன்னைக்கு உலகம் என்ன வழக்கமா இருக்குது? அந்த வழக்கத்தை நீங்களும் நானும் செய்யணும். அவங்க பேசுற பேச்சு, அவங்க நடக்கிற நடக்க, அவங்க பண்ணக்கூடிய வழிபாடுகள், அதன்படிதான் நீங்களும் நானும் வாழ்ந்தோம். மூணாவது, காணியாட்சிக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளா இருந்தோம். நான்காவது, காணியாட்சிக்கு புறமேனா கடவுளுடைய குடும்பத்துல யூத மக்கள் தான் இருந்தாங்க, நீங்க நானும் கிடையாது. அந்த குடும்பத்துக்கு அந்நியர்களா இருந்தோம். வேடிக்கை பார்க்க தகுதி கிடையாது நமக்கு. வாக்குத்தத்தம் அவங்களுக்கு தான், ஆராதனை அவங்களுக்கு தான், கடவுள் அவங்களுக்கு தான், எல்லாமே அவங்க தான் சொந்தம். ஆனா அப்பேற்பட்ட அந்த குடும்பத்துக்குள்ள அந்த காலத்துல இருக்கிற நம்மள இந்த குடும்பத்துக்குள்ள இணைக்கத்தான் ஆண்டவரை கொண்டு வந்தார். அடுத்தது, அந்த காலத்திலும் இருளில வாழ்ந்தோம். அப்பேற்பட்ட நம்மள கடவுள் மீட்டெடுத்தார். தமது மிகுந்த அன்பினாலே, தமது மிகுந்த தைரியனாலே, தமது மிகுந்த கிருபையினாலே, அறியாத அன்பினாலே உங்களுக்கு என்னை மீட்டெடுத்ததுக்கான நோக்கம் என்ன? எல்லாவற்றின் மீது உரிமையை அதிகாரம் கொடுக்க. இரண்டாவது, பிதாவிடத்தில் சேரும் சாக்கியத்தை கொடுக்க. மூன்றாவது, வெளிச்சமாய் வாழ். அதனால நம்ம எப்பவுமே வெளிச்சமா இருப்போம். கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்தை நம் ஆத்மாவை திருப்தி ஆக்குவார். வேதம் சொல்லு, கர்த்தரே உங்களுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார். துக்க நாட்கள் முடிந்து போகும். கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருக்கிறனால ஒரு வாழ்க்கை துக்கமான நீங்கி போகும், சஞ்சலம் தவிப்போம், ஓடி போவோம். கர்த்தர் வெளிச்சமா இருக்கிற இடத்துல சஞ்சலம் ஓடி போகும்போது, தவிப்புகள் ஓடி போகும்போது நித்திய மகிழ்ச்சி, நிலையான சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு தருவார். ஆனால் எப்போதும் கர்த்தருடைய பிரசன்னத்தை விரும்புங்க. கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக ஆராதிங்க. ஆராதிக்கிற ஸ்தலமா இருங்க. அங்க தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து இருக்கும். சாலமோன் மண்டபத்துல சர்வாங்க தகன பலிகளை செலுத்தின போது தேவ பிரசன்னத்தை தாங்க முடியாம ஓடினார். அப்ப எங்க துதிக்கிறாங்களோ அங்க என்ன இருக்கும்? துதிக்கிற குடும்பத்துல தேவ பிரசன்னம் சூழ்ந்து இருக்கும். துதிக்காம, ஜபம் இல்லாம, எப்போதும் சண்டை சச்சரவு, சினிமா பாடல், சினிமா கதைகள் இங்கெல்லாம் இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னத்தை நிச்சயமா பார்க்க முடியாது. நீங்க தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டுமானால் அதுக்கு ஏதுவான சில காரியங்களை செய்யுங்க. அங்கே தேவ பிரசன்னம் நிலைச்சிருக்கும்.